ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஜும்மா அல்ஹம்துலில்லாஹ் ராசல் கைமால. ஃப்ரைடே மோஸ்ட்டாக சமைச்சிருவோம், முதல் நாளே சமைச்சு தான் சாப்பிடுவோம், குக் பண்ணி சாப்பிட்ருவோம். ராசல் கைமாலேருந்து எதுக்கு நான் போகிறேன், லீவ் ஆக போகிறேன்னா, கடையில் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே அரபியாக தான் இருக்காங்க. சூப்புன்னு சொன்னாங்க, பட்டு பருப்பு மாதிரி தான் இருக்குது. ராசல் கைமாலேருந்து லாஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. இது ஓனர் வந்து பலஸ்தீனி ராசாசி. மீன் பிடிக்கிறாங்க. இல்லை, யுஏஇலேயே இந்த ரோட்டில் தான் நான் அதிகமாக நடந்திருப்பேன். இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, மிட்டாய் காக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்கானா, கொல்லத்தில் கொட்டாரக்கரையில் உள்ள நிசாரிக்கா இருக்காரு. இப்போ ஜும்மாவுக்கு போயிட்டு வந்தோம். இங்கிட்டு போகலாம். இங்கே என்னது இருக்கு? ஜும்மா முடிச்சுட்டு வந்தோம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஜும்மா அல்ஹம்துலில்லாஹ் ராசல் கைமால. அந்த பள்ளியோட பிக்சரை சைடில் போடுற மேலே ஃபஸ்ட்டு இங்கே வந்த ஃபஸ்ட்டு ஜும்மா அவங்க தான் தொழுதேன், லாஸ்ட்டு ஜும்மா அவங்க தான் தொழுதேன். இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, மிட்டாய் காக்கா. அவங்க வீட்டில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். எதுக்கு மிட்டாய் காக்கான்னு பேர் வந்துச்சுன்னா, இடைக்கிட சம்டைம்ஸ் வந்து மிட்டாய் வாங்கி தருவாங்க, சாக்லேட் வாங்கி தருவாங்க, அதுக்காக மிட்டாய் காக்கா. மேரா ட்ரெடிஷ்னல் கிச்சன். இங்கே தான் இன்றைக்கி மதியானம் சாப்பிட ஃபுட்டு வாங்க போகிறோம். சரியான கூட்டம். கரண்ட் இல்லையா? நிறைய உள்ளேயும் பார்சல் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கான, யாரும் இல்லை. போனோம். ஜுமேரா ரெஸ்டாரண்ட் கிச்சனா ஏதோ பேர் போட்டுருந்துச்சு, ஒழுங்காக கவனிக்கல. ஜுமேரா கிச்சன் ஒன்று பாம் ஜுமேரா, துபாயில் இருக்க பாம் ஜுமேரா கிச்சன் ஒன்றும் இல்லை, ராசல் கைமால கிச்சன் தான். ஃப்ரைடே மோஸ்ட்டாக சமைச்சிருவோம், முதல் நாளே சமைச்சு தான் சாப்பிடுவோம், குக் பண்ணி சாப்பிட்ருவோம். பட் எப்போ மாச்சி மந்த்லி ஒரு 1 or 2 இதே மாதிரி வெளியே வாங்கி சாப்பிடுவோம், பிரியாணி மாதிரி. இவ்வளோ ஒரு பார்சல் 12 திரகம்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 250 தான் ஆகும். பீஸும் இருக்கும், 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், வயிறு நிறைய 2 பேர் சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த இனிப்பு சோறு மாதிரி கொடுப்பாங்க. வேறு ஒரு பெப்சியும் வாங்கியிருக்கோம், அதுக்கு 4 கிளாஸும் கொடுத்தாங்க. ஓகே, போயிட்டு முடிஞ்சால் வீடியோவில் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சாப்பாடு. அப்புறம் நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. 2 பேர் எடுக்கிற மாதிரி தாராளமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கண்ணா. இது எக்ஸ்ட்ராவாக வாங்கியது, இது மட்டன் இல்லை, பீஃப் புலாவ். இது நம்ம ரூமில் ரெடி பண்ணது. இதுதான் அந்த இனிப்பு சோறு. சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அங்கே அந்த டஸ்ட்பின்லேருந்து இங்கே இப்படி நேர இந்த ரோடு தான் ராசல் கைமால அதிகமாக நடந்த ரோடாக இருக்கும். ராசல் கைமால இல்லை, யுஏஇலேயே இந்த ரோட்டில் தான் நான் அதிகமாக நடந்திருப்பேன். தொழுகைக்கு போயிட்டு வர்றது, இங்கேருந்து அங்கே பள்ளிக்கு போயிட்டு வர்றது, திரும்பி ரிட்டன் ரூமுக்கு போகிறது, திரும்பி வந்துட்டு பள்ளிக்கு போகிறது, ரூமுக்கு போகிறது. இதுதான் அந்த பள்ளி, நான் ரெகுலராக தொழுவ போகிற பள்ளி. ஜும்மாவுக்கு இங்கே தான் போவேன், மற்ற எல்லா ப்ரேயர்ஸ்க்குமே இங்கே தான் போவேன். அஜர், லுகர், மக்ரிப், இஷா, அசர். பலதியா மாஸ்க் இதுக்கு பேர். என்ன ஒரு ரீசன்னா, பின்னாடி ஜிஆர்ஏ இருக்குது கவர்மெண்ட்டோடது. அப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அந்த ஒரு ரீசன். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ். இங்கே மேக்ஸிமம் அட்வொகேட் ஆஃபீஸ் தான் இருக்குது இதுக்குள்ளே, இந்த ஆஃபீஸ் உள்ள. இங்கே உள்ளவங்களும் எல்லாம் இங்கே தான் தொழு வருவாங்க. அப்புறம் ஜிஆர்ஏ பெல்கஸால் உள்ளவங்களும் இங்கே தான், இந்த பள்ளிக்கு தான் தொழு வருவாங்க. அப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அப்புறம் அசர் தொழுதுட்டு மறுபடி கொஞ்சம் நேரம் ரூமில் வந்து இருந்துட்டு ஒரு 5:30 கிட்ட தான் வெளியே கிளம்பி வந்தேன்.
லாஸ்ட் ஃப்ரைடே இன் ராசல் கைமா. ஃபஸ்ட்டு விலாக் ராசல் கைமாவில் இதே பீச் சைட்லேருந்து தான் வீடியோ போட்டிருப்பேன். சேம் இதே சேட்டு. ஸோ எங்கே தொடங்கினோமோ அங்கேயே முடிப்போங்கிற மாதிரி இந்த இடத்துலையே இந்த சட்டையோடைய வீடியோ எடுக்க வந்தேன். மீன் பிடிக்கிறாங்க. ஃபிஷ்ஷிங். இதில் கேப்சர் ஆச்சான்னு தெரில, போட்டார். சட்டுன்னு மீன் மாட்டிச்சு, சட்டுன்னு எடுத்து போட்டார். ஒரு சின்ன மீன் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அண்டு மார்னிங் அதான் ஃப்ரைடேங்கிற பாருங்க, ஆஃப்டர்நூன் ஜும்மாவுக்கு போன மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் எல்லாருமே பங்காளி பீப்புள்ஸ் தான். அந்த இடத்துல மேக்ஸிமம் பங்காளிஸ் தான் இருக்கிறாங்க பார்த்த வரைக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்தாலே இவங்க தான். எங்கே பார்த்தாலும் இந்த ப்ளூ வண்டியை தான் பார்க்க முடியும். கொஞ்சம் வெயிலெலாம் நல்லாவே கம்மியாயிடுச்சு. அது இல்லாமல் டைம் இப்போ 6 ஆகுது. அதனால் கொஞ்சம் கம்மியாக எனக்கு தெரியுதான்னு தெரியல. பட் இனி வந்து போக போக வந்து வெயில் கம்மியாயிட்டு குளிர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்ட் சாய் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வாங்கின அதே கடையில் தான், மேண்ட்ரெயின், அங்கே தான் வாங்கினேன். நேற்றும் ஈவினிங் டைம் ஆஃப்டர் அசர் இருந்து இடத்துக்கு ஒரு சின்ன வேலையாக வந்தேன். அப்போது டைம் என்ன இருக்கும், 4:30 இருக்கும் அசருக்கு அப்புறம். வாங்கிட்டு அப்போ இதெல்லாம் உட்கார முடியாது, உட்காந்து குடிக்க முடியாது. ஏன்னா வெயில் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு அடிக்கும், சுளிர்னு அடிக்கும். அதனால் செட் ஆகாது. அதனால் வாங்கிட்டு என்ன பண்ணேன், நேராக ரூமுக்கு நடந்து போயிட்டேன். ரூமுக்கு நடந்து போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு காவா சிட்டி கொட்டிடுச்சு. ஏன்னா நடந்துட்டு எனக்கு குடிச்ச பழக்கம் இல்லை, அது செட்டும் ஆகாது. உட்காந்து தான் குடிக்கிறது மோஸ்ட்டாக. இதெல்லாம் உட்காந்துக்கலாம், குடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் டீ வாங்கிட்டு வெயில் அடிக்குமே அப்படின்ட்டு இந்த போட் பின்னாடி உட்காரலாமான்னு உட்காந்தேன். நிறைய பேர் போகிற வரவங்களாம் பார்த்துட்டே போகிறாங்க, காரில் போகிறவங்களும் சரி, நடந்து போகிறவங்களும் சரி. பட் எங்கே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நானும் ஏன்டா பார்க்குறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தா பின்னாடி போர்டு இருக்குது. ராசல் கைமாலேருந்து எதுக்கு நான் போகிறேன், லீவ் ஆக போகிறேன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்ததே எதுக்காகனா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ப்ரைமரி ரீசன், மெயின் ரீசன் அதுதான். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எடுத்தாச்சு. ஸோ அதனால தான் ராசல் கைமாலேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலாக என் கம்பெனி ராசல் கைமாவில் தான் இருக்குது. என்னோடய விசாவுமே ராசல் கைமா தான். vlog எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பீச்சுக்கு போனேன். வந்த புதுசில் ஐ திங்க் ஃபஸ்ட்டு சண்டேயோ செகண்ட் சண்டேயோ போனேன். அப்போது இந்த கடையில் தான் டீ வாங்கி குடித்தேன். இந்த க்ரீன் மின்ட் கஃபீட்டீரியான்னு இருக்குதுல்ல, அங்கே தான் டீ வாங்கி குடித்தேன். இப்போ என்ன எதிர்பார்த்தேன்னா, எனக்கு இஞ்சி டீ குடிச்சு பழக்கம். முன்னாடிலாம் இஞ்சி டீ பிடிக்காது, நார்மல் டீ தான் பிடிக்கும். அப்புறம் ஊரில் இஞ்சி டீ குடிச்சு வீட்லேயும் இஞ்சி டீ போடுவாங்க, கடையிலையும் ஊரில் இஞ்சி டீ குடிச்சு இஞ்சி டீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதான் அந்த க்ரீன் மின்ட்டில் வந்து ஓகே இஞ்சி டீன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஜிஞ்சர் டீ தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். மலையாளிஸ் தான், அந்த மேண்ட்ரைன் கடையிலையுமே மலையாளிஸ் தான் இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க சுலைமானியில் இஞ்சி போட்டு தந்தாங்க, இஞ்சி டீன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் 1.5 dirhams. எதுக்குடா வாங்கணும்னு இருந்துச்சு. ஓகே, அது வாங்கிட்டு கொஞ்சம் குடித்தேன், கொஞ்சம் தூரம் தான் ஊற்றுனேன்னு நினைக்கிறேன். அண்டு பார்த்திங்கன்னா துபாயில் ஸ்டே பண்ண ஏரியா வந்து ஃபோர்லாண்ட்ஸு. அங்கேயுமே இஞ்சி டீ தான், பேட்டை கஃபீட்டீரியா. அங்கேயுமே குடிக்கிறது இஞ்சி டீ தான். அது எப்படி சொல்ல, ஒரு ஈவினிங் டைம் தான் குடிப்பேன். ஆஃப்டர் அசர் இல்லைனா ஆஃப்டர் மக்ரிப் தான் குடிப்பேன். ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஒரு அந்த இஞ்சி காட்டமாக இருக்கும், நம்மளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்கி விடும். அதனால் அது குடிப்பேன். இங்கே என்ன பிரச்சனைனா,
இங்கே ஒரு இடத்துலையுமே இஞ்சி டீ கிடையாது இந்த ஏரியாவில். மேபி எனக்கு இருக்கலாம், மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் கிடையாது. நான் 4-5 கடையில் பார்த்துருக்கேன், இஞ்சி டீ இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி கரெக்ட் மட்டும் தான் இருக்குதுங்க. அதுலேயுமே கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த இப்போ வாங்கி குடிக்கிறேன் தெரியுமா, இந்த மேண்ட்ரைன், இங்கே மட்டும்தான் பெஸ்ட்டு. ஓகே, நல்லா இருக்குது, இங்கே மட்டும்தான் பெஸ்ட்டு. மற்ற குடித்த கடையில் எல்லாமே ஒஸ்ட்டு தான். ஏதோ ஒரு இனிப்பு தண்ணி, ஒரு வெள்ளை லிக்யூடு ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால் என்ன பண்ணேன், ரூமில் நானே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். சம்டைம்ஸ் பால் டீ போடுவேன் இஞ்சி சேர்த்து. அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சுலைமானி டீ மாதிரி போட்டு குடிப்பேன். திரும்பி கொஞ்சம் ரஷ் ஆகிடுச்சு, அப்பப்போ ஆகும் இந்த ஏரியா. பட் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷான மாதிரி ஆகிடுச்சு. காரெலாம் நிறைய அந்த எப்படி சொல்ல, இங்கே நிறைய போகுது, ஆப்போசிட்டில் வருது. அந்த உள்ள ஜங்ஷன்லேருந்து வரவங்களாம் வர்றதுனால கொஞ்சம் பிளாக் ஆகுது. அவரது தான் நம்ம ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் ப்ளே பண்ணுற கிரவுண்டு. கடைசியாக எப்போ விளையாண்டதுன்னா, கடைசியாக அந்த கிரிக்கெட் விளையாண்ட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அப்போ விளையாண்டது தான். அதுக்கப்புறத்துலேருந்து விளையாடவே வரல. என்ன ரீசன்னா, வெயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 1-2 ஆட்கள் இங்கேருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. ஐ மீன் வேறு ஒரு ஊருக்கு, வேறு இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. அதில் ஆட்களும் கம்மியாயிடுச்சு. அதனால் அதுதான் கடைசியாக அந்த விளாக் எடுக்கும்போது விளையாண்டது தான் கிரிக்கெட். அதுக்கப்புறம் விளையாடலை இன்னும். ஓமான் கார் ஒன்று போகுது, லெக்ஸஸ். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இது அந்த ஜூக்கு தான் வந்ததுக்கு ரீசன் என்ன, ஒரு திங் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன். வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ராசாசி கார்டு உள்ளே வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு பெர்ஃப்யூம் வாங்குறதுக்காக தான் வந்தோம், வாங்கிட்டோம். சூக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். அதான் சூக்கு, அந்த பின்னாடி பெரிய பில்டிங்கு. இல்லை எப்பவும் போல தான், ஃபுல்லாக மேக்ஸிமம் ட்ரெஸ் கடை தான் இருந்துச்சு. ஆல்ரெடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன், பழைய வீடியோவில். லேடிஸ் தான் இருக்காங்க மேக்ஸிமம். ஷாப்பிங் பண்ணுறவங்க லேடிஸ் தான், அரபிஸ் தான். அதுவுமே மெட்டீரியலாகவும் சரி, ரெடிமேடாகவும் சரி, அப்புறம் பர்தா கடையிலையும் சரி, ஹிஜாப் கடையில் அவங்க தான் நிற்கிறாங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் மாதிரி கடைசியாக ராசல் கைமா பீச். ஃப்ரைடே இன்னைக்கு, மேபி நாளைக்கு நைட்டு, சாட்டர்டே நைட்டு, இல்லைனா சண்டே மார்னிங், இல்லைனா நைட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து கிளம்பிடுவேன். மேபி இதோடய வீடியோ முடியுமா, இல்லை மேபி போகும்போதும் அதையும் ஆட் பண்ணுவேன், பார்க்கலாம். மேபி இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் வரலாம், ராசல் கைமாவில் வரலாம். இப்போ அங்கேருந்து ஜஸ்ட்டு காலி தான் பண்ணுறோம். காலி பண்ணிவிட்டு ஒருவேளை ஃப்யூச்சரில் கம்பெனி விஷயமா எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ராசல் கைமாவுக்கு வரலாம். இப்போ அங்கே ராசல் கைமாவிலேருந்து கிளம்பி நேராக ஷார்ஜா போயிடுவேன். ஷார்ஜாவில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணணும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் ராசல் கைமாவிலேருந்து லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் துபாய் இல்லைனா ஷார்ஜாவில் தான் இருக்கும். என்னென்னா, நான் அங்கேருந்து ரூம் காலி பண்ணுறேன். சேம் என்னோடய ரூமில் ரூமில் இருந்தோம்னா ஒரு 3 பேர், அவங்களும் அந்த ரூம் காலி பண்ணி இன்னொரு புது ரூமுக்கு போகிறாங்க. பக்கத்தில் தான் அந்த மஸ்ஜித் போகிற ரோடு காமிச்சிருந்தோம்னா, நான் அடிக்கடி போகிற மஸ்ஜிது, அதுக்கு சைடில் தான் வரும். பார்க்கலாம். மேபி இன்றைக்கி க்ளீன் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க மண்டே அங்கே ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா, பொருள்லாம் கொண்டு போய் வைக்கணும். அதுதான் இப்போ ஈவினிங் மேலே போகணுன்னு சொன்னாங்க. பொருளாக போனால் அந்த ரூமை காமிக்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். எனக்கு பதில் இன்னொரு
ஒரு அண்ணாவுடைய ஃப்ரெண்டு அவர் ஜாயின் பண்ணிக்கிறார். 4 பேர் அந்த ரூமில் போய் இருக்க போகிறாங்க. இந்த ரூமோடி அந்த ரூம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். மணி 6:30 ஆகிடுச்சு. இப்போ நேராக ரூமுக்கு போயிட்டு 6:30 ஆகிடுச்சா, நேராக ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இன்னொரு 10 மினிட்ஸில் மகரிபோடைய வாங்க சொல்லிடும். இப்போ பள்ளிக்கு போக வேண்டியதுதான். நம்ம எங்கே இருக்கோன்னா இப்போது மிட்டாய் காக்காவுடைய கடையில் இருக்கும். அல் நஜா புக் ஷாப். இதுதான் ஃபைசி அண்ணா ஃப்ரம் மலப்புரம். എൻ്റെ ബ്ലേഡ് ഒരു പുതിയ വാച്ച്. അൽ നജ ബുക്ക് ഷാപ്പ്. நிறைய பிரிண்டிங் மிஷின் தானே. இல்லை இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னே மறந்து போச்சே. கெனானு கம்பெனி நேமு. காப்பி எடுக்கிற மிஷின், ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின். ஓகே, எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஸ்டேஷ்னரி ஷாப் தான் இது. பேக்ஸு, மேலே நிறைய பேக்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. அக்ரிலிக் கலர்ஸ், ஃபைலு, கோல புக்ஸு, நோட்ஸு, பாட்டில்ஸ். இதுதான் நஜா புக் ஷாப்பு. இது பக்கத்தில் உள்ளதும் அவங்களுடைய கடை தான். இது ஓனர் வந்து பலஸ்தீனி. இது அவங்களோட டைப்பிங் சென்டர். இதுதான் நம்ம நாசிம் அண்ணா. 10:30 ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை அவங்க டியூட்டி முடிஞ்சிட்டு. லேம்ப் ரோஸ்டிங் அங்கே தான் போகிறோம். லேம்ப் ரோஸ்டிங் அல்ல, மெனு 4 பேப்பர் தான். சூப்புன்னு சொன்னாங்க, பட்டு பருப்பு மாதிரி தான் இருக்குது. பருப்பு தான் உள்ள, உப்பும் இல்லை சப்பும் இல்லை. லெமன், கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, சாலட், குக்கும்பரு, கேபேஜு, டொமேட்டோ, அவ்வளோதான். வேறு அந்த சலாட் எல்லாம் நினைக்கிறேன். கடையில் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே அரபியாக தான் இருக்காங்க. வீடியோ எடுக்க முடியாது, எடுத்தோன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுறாங்க. அரபிஸ் தான் சாப்பிட்டுருக்காங்க. ஹுமூஸ், ஹுமூஸா ஹமூஸான்னு தெரியல. ஹாமூஸ். இது செய்கிறது எப்படின்னா ஒயிட் சன்னாவை வச்சு தான் செய்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு சும்மா தரும்போது நல்லாவே இல்லை. அப்புறம் லெமன் ஊற்றிட்டு சால்ட்டு பெப்பர் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அப்புறம் குபூஸ். ஃபஸ்ட்டு இது வந்துச்சு தால் சூப்பு. அடுத்து சலாடு. கோதுமை சூப்பா அது? ஓகே, ஏதோ ஒன்று சூப் தானே. அடுத்து சலாடு, ஆமோஷு, அப்புறம் இது. அடுத்து தான் கிரில் சிக்கன் சொல்லியிருக்கோன்னு நினைக்க வரும். டச்சிங்க்கு ஹாட் சாஸு, வேறு கெச்சப். இது வினிகர் போட்டது. இது என்னது தெரியல, ரேடிஸ் நினைக்கிறேன். கேரட்டு, இது என்னன்னே தெரியல.
புளியா? இது ஆலிவ்ஸ், சின்ன சின்ன ஆலிவ்ஸ். ஆலிவ் வினிகரில் போட்ட ஆலிவ் இது. இப்போ தான் ஒன்று சாப்பிட்டு முடித்தேன். அப்போ வீடியோ அப்புறம் தான் பார்த்தேன், வீடியோ ஆன் பண்ணலை. அதான் மறுபடியும் ஒன்று சாப்பிட்றேன். வினிகரில் போட்டதெல்லாம் சாப்பிட முடியுது. லைட்டாக சின்ன கசப்பு தெரியுது. கொஞ்சம் மயோனைஸ் கம்மியாக தான் தந்திருக்காங்க. அது ஒன்று 20. கிரில் சிக்கன் 2 ஆஃப். சூப்பராக இருக்குது. சின்ன பீஸ் தான் சாப்பிட்டேன். என்னென்ன டேபிள் வச்சு சாப்பிட்றேன்னு கேட்காதீங்க, அதுக்கு தான் அந்த இது போட்டிருக்கு. சூப்பராக. சூடாக இருக்குது. ஓகே, வயிறு பசிக்குது, சாப்பிட போகிறேன். டாட்டா. ஆனால் மைனஸ் வந்து கொஞ்சம் புளிப்பாக தெரியுது. தெரில, அவங்க ஸ்டைலான்னு தெரில. நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்ல கொஞ்சம் புளிப்பு தெரியுது. லிவர், lamb liver. ஓகே, ராசல் கைமாலேருந்து லாஸ்ட் வீடியோ with the roommates. Tata.